வலியுறுத்துவதோடு கொலை செய்யப்பட்ட குழந்தை ஹிந்த் ரஜப் அவருடைய குடும்பத்தினர் மற்றும் துணை மருத்துவ குழுக்கள் அத்தனை பேரையுமே கொல்வதற்கு இந்த அதிகாரி சீன் கிளாஸ் தான் உத்தரவிட்டிருக்கிறான் என்பதும் இந்த ஆவணங்களிலிருந்து தெரிய வந்திருக்கிறது என்பதை அல் ஜசீரா பக்கம் பக்கமாக வரிக்கு வரி கிழிச்சு தொங்க விட்டுருக்கிறாங்க. சர்வதேசமே அலறுகிற அளவுக்கு ஊடகம்னா இவங்க தான் ஊடகம். ஊடகம் தன்னுடைய பணியை செய்யணும்னா ஜால்ரா அடிக்க கூடாது, எவனுக்கும் பயந்து நிற்க கூடாது. எத்தனை பேர் கொல்லப்பட்டாலும் உண்மையை வெளியே கொண்டு வருவோம் என்பதை உறுதியாக செய்கிறது. மாஷா அல்லாஹ், இந்த செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்பதில் எந்த பின்னடைவும் கிடையாது. அல் ஜசீராவினுடைய இந்த ஆவண வெளியீடு கூட மிகப்பெரியதொரு நீதியை நியாயத்தை காசாவுக்கு பெற்றுத் தருவதனுடைய பயணத்தின் ஒரு பகுதி என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் எம்பையர் நிறுவனம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய 401வது படைப்பிரிவின் 52வது பட்டாலியனின் ஒரு பகுதியாக இருந்து செயல்பட்டதாகவும் இவர்கள் கொன்றது மட்டுமல்லாமல் ஹிந்த் ரஜபினுடைய கொலையில் பங்கேற்றவர்களில் ஒருவனாக அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்த இஸ்ரேலுடைய குடியுரிமை பெற்ற இதாய் ஷோகர் கோவ் என்கிற ஒருவனும் இருப்பதாக இந்த ஆவணங்கள் சுட்டிக்காட்டுகிறது என்கிற செய்திகளை ஹிந்த் ரஜப் பவுண்டேஷனுடைய ஆதாரங்களில் இருந்து எடுத்து சொல்லி இருக்கிறது அல் ஜசீரா என்கிற செய்திகளோடு சேர்த்து இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் ஹலீல் அல் ஹையா அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால், காசாவில் யுத்தம் முடிவுக்கு வந்து விட்டது என்பதை எங்களுக்கு அமெரிக்காவும் அமெரிக்க அதிபரும் அமெரிக்காவினுடைய அதிகாரிகளும் மிக தெளிவாக உறுதியாக சொல்லிவிட்டார்கள் என்கிறார் டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவர்கள். மேலதிகமாக அவர் சொல்லும்போது, கைதிகள் அத்தனை பேருடைய உடல்களையும் மீட்பதில் நாங்கள் தீவிரமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறோம். உடல்களை மீட்டெடுப்பது என்பது ரொம்ப கடினமான செயல்பாடாக இருந்தாலும் எங்களுடைய இராணுவம் அந்த வேலைகளை மிக மும்முரமாக செய்து வருகிறது. காசாவினுடைய ஒப்பந்தத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கும் பாலஸ்தீன பிரிவுகளுடன் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்திற்கும் நாங்கள் மிக தெளிவாக கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவங்க காசா மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உதவிகள் அதிகரித்து வழங்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஏதோ உறுதிப்படுத்துகிறார் என்று சொன்னால், மத்தியஸ்தர்களாக இருக்கக்கூடிய கத்தர், ஈஜிப்ட், டர்க்கி, அமெரிக்காவிடமிருந்து நாங்கள் தெளிவாக பெற்றுக்கொண்ட முடிவு காசாவில் யுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதுதான் என்பதை மிக தெளிவாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் ஹலீல் அல் ஹையா அவர்கள் சொல்லியிருப்பதோடு சேர்த்து அமெரிக்க அதிபரை மேற்கோள் காட்டி அமெரிக்க அதிபர் சொன்ன பல செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது காசாவினுடைய விவகாரம் தொடர்பாக. அதற்கு முன்பதாக நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் காசா ஒப்பந்தத்தில் இருந்து நெதன்யாகு விலகுவதற்கு முயற்சிக்கிறார், அவரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதில் அமெரிக்கா மிக தெளிவாக இருக்கிறது என்கிறது நியூயார்க் டைம்ஸ். அது மட்டுமல்லாமல் நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் மிக தெளிவாக அவங்க சொல்லக்கூடிய பல செய்திகள் என்னன்னு சொன்னால், இந்த காசாவினுடைய